குலதெய்வம் இருந்து அருள் புரியக்கூடிய, நமக்கு காவலுக்குரிய தெய்வங்கள் இருந்து அருள் புரியக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிலைவாசல். இன்னொரு சிறப்பும் நிலைவாசலுக்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ நிலைப்படி தாண்டி தானே உள்ள வரணும். அப்போ தீய சக்திகளை வெளியேயே நிறுத்தி நல்ல சக்திகளை மட்டும் அந்த வீட்டிற்குள்ள அழைத்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நிலப்படியில் இருக்கு. அதனால்தான் நிலவாசல் அமைக்கின்ற போதே இன்னென்ன மரங்களால் அமைக்கணும் அப்படின்னு சில நியதிகள் இருக்கு. சில மரங்களை நிலைவாசலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. தெய்வீக சக்தி உடைய அந்த மரங்களை அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவது தவறு அப்படின்னு நமக்கு பெரியவங்க எப்பயோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி பார்த்து 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 வைத்த அந்த நிலைவாசலை நாம பராமரிக்கணும் இல்லையா? முந்திலாம் கிராமங்கள்ல ரொம்ப அழகா பராமரிச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் நாகரீகம் வளர்ந்தது என்கின்ற பெயரால பலரும் அதை கவனிக்கிறதே கிடையாது.